என் ஊருக்குள்ள வந்து என் மேலே கைய வச்சுட்டான். ஊருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான். இனிமே இந்த ஊருக்குள்ள என்ன ஒரு பையன் மதிக்க மாட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அவன் உயிரோடவே இருக்க கூடாது. அதுக்குள்ள அவன் நம்ம கையில மாட்டாமையா போயிட போறான். அப்ப அவன் கதையை முடிச்சிடலானே. முடிச்சே ஆகணும்டா. சாமி, இந்த குளத்துக்குள்ளதான் அந்த அம்மன் சாமி இருக்காங்களா? ஆமா பாட்டி, 15 வருஷம் கழிச்சு அம்மன் வெளியே வர போறா. கூட்டம் இன்னும் அதிகமாகும். நீங்க உங்க பரிகாரத்தை சீக்கிரமா பண்ணி முடிங்க. சரிங்க சாமி. வா பாரதி. தம்பி, அது தட்டு எடுங்க. நந்தினி, அந்த ஐயர் சொன்னதை கேட்டியா? அடுத்த பரிகாரத்துக்கு நெருப்பு துண்ட கையில எடுத்து அக்னி குண்டத்துக்குள்ள போடணுமா? ஷோ, நான் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. ஏதேதோ பரிகாரத்தெல்லாம் சொல்றாரு. அந்த ஐயர் சொல்ற மாதிரி நான் பண்றதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. இந்த மாதிரி பரிகாரத்தெல்லாம் யார்தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ஷோ, நான் வேற பரிகாரம் பண்றேன்னு தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இத எப்படி பண்ண போறேனே தெரியலையே. எனக்கு நெருப்ப பார்த்தாலே பயம். இதுல எரியற நெருப்பு துண்டை எடுத்து அக்னி குண்டத்துல போடணும்னு வேற சொல்றாரு. அந்த சாமியார் ஏற்கனவே என்ன நல்லா பயமுறுத்தி விட்டுட்டாரு. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பாட்டி பொங்கப்பானை உடைஞ்சதுல இருந்து உன் மேல கோவமா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பரிகாரத்தை சரியா பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த பரிகாரத்தையும் சொதப்பனன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாட்டி ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. இங்க பாரு, பாரதி முதல்ல அந்த நெருப்பு துண்டை எடுத்து அக்னிகுண்டத்துல போடட்டும். அதுக்கப்புறம் இருக்கிற கறிக்கட்டை மேல நான் யாருக்கும் தெரியாம தண்ணியில நினைச்ச கறித்துண்டை எடுத்து போட்டுடுறேன். நீ அதை உன் கையால எடுத்து அக்னிகுண்டத்துல போட்டுரு. தண்ணியில நனைஞ்சதுனால உன் கை எதுவும் சுடாது. ரெண்டாவது பரிகாரத்தை பண்ண மாதிரியும் ஆயிடும். அப்படி பண்ணா எதுவும் தப்பாயிராதே? வேற என்ன பண்ண முடியும் மித்ரா? இந்த கோயில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பரிகாரம் எல்லாம் இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எது எப்படியோ மித்ரா, கண்டிப்பா பாட்டி உன்னை இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண வைக்காம விட மாட்டாங்க. நான் யாரு என்னன்னு தெரியாமலேயே என் மேல இவ்ளோ அன்பா இருக்கீங்க. என்னையும் குழந்தைங்களையும் நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா இவ்ளோ நாளும் மித்ராவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். என்னால இனிமே எந்த காரணத்துக்காகவும் மித்ராவுக்கு உங்களை விட்டு கொடுக்கவே முடியாதாதே. உங்க உயிருக்கு மித்ரா பவானியால ஆபத்து இருக்கு. அவங்க நினைக்கிறத நான் என்னைக்குமே நடக்க விட மாட்டேன். உங்க கூட சேர்ந்து நானும் நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். பாரதி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே ஃப்ரீஸா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் தானே இந்த பரிகாரம்லாம் பண்றீங்க? ஆமா சார். எதுக்கு பாரதி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் என் புருஷன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. என் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வழியா துறைய ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப அவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சா நாம 2 பேரும் பிரிஞ்ச காரணத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். சார், நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்ன விஷயம் சார்? அது ஒன்றும் இல்லை, சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் என்னையே மறந்து வேற எங்கேயோ போயிட்டேன். கோயிலில் சொல்றதெல்லாம் பார்த்தா பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. பாரதி, பார்த்து பத்திரமா பண்ணுங்க. பரிகாரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது என்னால் அதை ஈஸியா பண்ணிட முடியும். என்ன சொல்றீங்க பாரதி? ஒன்றும் இல்லை சார், சரியா பண்ணிடுறேன்னு சொன்னேன்.
நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறதா நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசின விஷயம் எனக்கு கேட்டுருச்சு பாரதி. ஆனால் நான் கேட்டதும் எப்படி சமாளிச்சிங்க? கூடிய சீக்கிரமே நீங்கள் இப்படி விலகி இருக்க என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நந்தினி, உன்னை நம்பிதான் நான் தைரியமா பரிகாரத்தை பண்ண போறேன். சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருவல. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத மித்ரா. இந்த தடவை தப்பு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிடுறேன். நீயும் கஷ்டமே இல்லாம இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் நல்லா கவனிங்க. எரிஞ்சு போன கறிக்கட்டைங்க நெருப்பு துண்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொட்டி வைப்போம். நீங்க அதுல இருந்து நெருப்பான அக்னி கட்டைகளை 3 தடவை அள்ளி எடுத்து அக்னி குண்டத்துல போடணும். ஐயோ, பாரதி, ரெண்டாவது பரிகாரம் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் கியூல நின்னுட்டு இருக்காங்க. அப்படியா? நீ இப்பவே போய் லைன்ல நின்னாதான் சரியா இருக்கும். நீ வா. ஆமா பாரதி, மீனா சொல்றது சரிதான். நீ போ. எல்லாரும் போறாங்க. போலாம். சரி வா. பாட்டி, வாங்க. மித்ரா, நீயும் போய் வரிசையில நில்லு. இந்த தடவையாவது பரிகாரத்துல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு பண்ணு. போ, போய் நில்லு. ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. கடவுளே, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட கேட்க தெரியல. கண்டிப்பா நீ எனக்கு நல்லதுதான் நடத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். ஆதியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் தாயே.